ஐபிஎல்ல கேகேஆர் அணிக்கு ஆலோசகராக கௌதம் கம்பீர் அவர்கள் இருந்த பொழுது அந்த அணி பவுலர் அர்ஷித் ராணாவை ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. அப்போதுல இருந்தே ராணாவுக்கு கம்பீர் அவர்கள் ஆதரவு கொடுக்கிறாரு. 10 முதல் தர போட்டிகள்ல மட்டுமே விளையாடி அவரை உடனே ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடருக்காக இந்திய அணியில சேர்த்தாரு. முதல் 2 போட்டிகள்ல 4 விக்கெட்டுகளை மட்டுமே எடுத்து அதிக ரன்களை விட்டு கொடுத்ததால அவர் அடுத்து சேர்க்கல. இந்த நிலையில ஐபிஎல் 18வது சீசனிலுமே ஓவருக்கு சராசரியாக 10 ரன்களை விட்டு கொடுத்து சொதப்பினாரு. அடுத்து இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிராகவும் சொதப்பிய நிலையில திடீர்னு இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல கடைசி நேரத்துல சேர்த்ததற்கு பலருமே கடும் எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. இங்கிலாந்து மைதானங்கள்ல அந்த அணி பேட்டர்கள் தொடர்ச்சியாக பெரிய ஸ்கோர்களை அடிக்கத்தான் பாக்குறாங்க. இந்த நிலையில அர்ஷித் ராணாவை பிளேயிங் லெவல்ல சேர்த்து அவரை பந்து வீச வைத்து அவருமே சொதப்பினால் அது கம்பீர் மீது கடும் விமர்சனத்தை உருவாக்கும். இதனை தவிர்க்க தான் அர்ஷித் ராணா அவர்களை பாதியிலேயே கழட்டி விட்டுருக்காங்க. இந்த நிலையில ஷார்துல் தக்கரையுமே அணியிலிருந்து கழட்டி விட்டு மாற்றாக இளம் ஆல்ரவுண்டர் அணிக்குள்ள கொண்டு வர பிசிசிஐ முடிவு பண்ணிருக்காங்களா. ஹர்ஷித் ராணாவிற்கு மாற்றாக முகேஷ்குமார் அல்லது அன்ஷுல் கம்போஜை சேர்க்க வாய்ப்பு இருக்கு. அதுல முகேஷ்குமாருக்கு அதிக அனுபவம் இருப்பதாலும் தொடர்ச்சியாக லைன் லென்த்ல நன்றாக ஸ்விங் செய்யக்கூடியவர், அவரை சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்துமே இருந்துட்டு இருக்கு. ஆகையால கூடிய விரைவிலேயே இந்த 2 பிளேயர் வெளியே போயிட்டு அந்த 2 பிளேயர் உள்ள வரவுமே இருக்காங்க. ஆகையால அடுத்த டெஸ்ட் அணியுடைய 11ஸ்ல நிறைய மாறுதல்கள் இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.